எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விட முடியல. ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் கோல்டாக தான் இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக வந்து பார்த்திங்கன்னா எல்ஏ நைட் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே எல்ஏ நைட் எதை பற்றி பேசுகிறாருன்னா, ஸோ லாஸ்ட் வீக் நடந்த அந்த கண்டெண்டர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் உள்ளே வந்தான். ஸோ அதனால அந்த கண்டெண்டர் மேட்ச்சில் நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல டேமியன் ப்ரீஸ்ட் உள்ள வந்து, ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா தோக்க இருந்த மேட்ச் தான் நான் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ட்ரூ மேக்கின்டயர் உனக்கு கிளைம் ஓவர் போட்டு ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பான். நான் வந்து ஒன்றை சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியலாக உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ட்ரூ மேக்கின்டயரோட கிளைம் ஓவருக்கு தோத்துருக்கலாம். ஸோ நான் எப்படி தோப்ப நீ நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் தோத்ததை பற்றி பேச உடனே டேமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீ ரெஸ்ல்மேனியாவில் யூஎஸ் சாம்பியன் தோத்த மாதிரி தான் நானும் தோத்தேன் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகிடுது. ஸோ அதனால அந்த இடத்துல ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே அதே இடத்துல இப்போவே நீயா நானான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உடனே ரெஃப்ரியை கூப்பிட்றாங்க. உடனே அதே இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் நடுவில் ஒரு கட்டத்தில் சோலோ சுகா உள்ள வந்து, ஸோ அவர் டேமியன் ப்ரீஸ்ட்டையும் எல்ஏ நைட்டையும் அடைக்க ஃபைனலி எல்ஏ நைட் அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து சோலோ சுகாவை பயங்கரமாக வெளுத்து கட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஜேக்கோ ஃபார்டு உள்ளே வந்து சோலோ சுகாவை சேவ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடித்து போட்டு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ ஃபைனலி சோலோ சுகாவாவும் ஜேக்கோ ஃபார்டுவும் இந்த சாம்பியனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டக்லி வர்சஸ் ஃப்ராக்ஸ்மாக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டக்லியை ஃப்ராக்ஸ்மா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸ்மா இந்த டீம் தான் வின் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல நாயா ஜாக்ஸ் ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே நீங்கள் எல்லாரும் என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வந்தேன். ஸோ உங்களோட சாம்பியன் டிஃபினி ஸ்டாட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னோட சாம்பியனை நான் திரும்பவும் ஜெயிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நாயா ஜாக்ஸ் அவங்க திரும்பவும் WWE உமன் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறத பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்னோட சாம்பியனை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ண உடனே அந்த இடத்துல டிஃபினி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. டிஃபினி ஸ்டாட்டன் உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்குவாங்க. குறிப்பாக டிஃபினி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ முன்ன பார்த்த டிஃபினி ஸ்டாட்டன் நான் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபினி ஸ்டாட்டன் வேறு மாதிரி இருக்கேன். லெஜெண்ட் சார்லட் ஃப்ளேயரை கொண்டு நான் பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச அந்த இடத்துல நயோமி உள்ளே வந்து, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அந்த சாம்பியன்ஷிப்காக அடிச்சுக்காதீங்க. ஸோ நான் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்ன மாதிரி நயோமியா இல்லை, குட் கேர்ள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நயோமி நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல ஜேட் கார்கில் உள்ளே வந்து பயங்கரமாக நயோமி அடிப்பாங்க. உடனே டிஃபினி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாயா ஜாக்ஸ் அடிக்க அந்த ரெண்டு டீமும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்காதீங்க, உங்கள் ரெண்டு டீமுக்குமான ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாயா ஜாக்ஸ் அண்ட் நயோமி வர்சஸ் ஜேட் கார்கில் அண்ட் டிஃபினி ஸ்டாட்டனுக்கான ஒரு டாக் டீம் மேட்சை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு. உடனே அதே இடத்துல அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் த மிஸ்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். அலிஸ்டர் பிளாக் ரொம்ப வருஷம் கழிச்சு WWE வந்ததுனால அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச் அப்படின்றதுனால இந்த மேட்ச்
எப்படி இருக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி அலிஸ்டர் பிளாக் த மிஸ்ஸர் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்மெலோ ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு, அலிஸ்டர் பிளாக்கை பார்க்குறாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அந்த செக்மெண்ட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. உடனே அதே இடத்துல செலினா விகா வர்சஸ் பைப்பர் நிவில்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். குறிப்பாக பைப்பர் நிவிலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா ஃபயர் அண்டு செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக போச்சு. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஃபைனலி செலினா விகா பைப்பர் நிவிலை ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செலினா விகா பைப்பர் நிவிலை பீட் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஜேக்கோ ஃபார்டுவும் சோலோ சிக்காவும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் கிட்ட பேசுகிறாங்க. அந்த இடத்துல நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரப்போகிற பேக்லாஷ் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கோ ஃபார்டு உன்னோட யூஎஸ் சாம்பியன் டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் அண்ட் எல்ஏ நைட் அவங்க ரெண்டு பேரோட வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்ஏ நைட் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் ஜேக்கோ ஃபார்டுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த இடத்துல சோலோ சிக்காவா ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெண்டர் மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் தான் வின் பண்ணா. ஸோ ஆக்சுவலி நீ மேட்ச் வைக்கணும் அப்படின்னா ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் ஜேக்கோ ஃபார்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல இது கரெக்டான ஐடியா தான், கரெக்டான விஷயம் தான் நீ சொல்லியிருக்க. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் அந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் ஆட் பண்ணி ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் ஜேக்கோ ஃபார்டு வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பர்வியூவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டன் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ராண்டி ஓட்டன் லாஸ்ட் வீக் நடந்த ஸோ ஜான்சினாக்கு அவருக்கு நடந்த அந்த ப்ரோமோ செக்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா ராயல்டி ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதை பற்றிலாம் பேச வரல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் 20-25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஆரால் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டான். அவனோட கடைசி ரனில் ஏன் இதை மாறினான் அப்படின்லாம் எனக்கு தெரியல, அவன் மாறிட்டான். ஸோ இப்போதைக்கு போன வாரம் அவன் சொன்ன விஷயம் தான். ஸோ இங்கே இருக்க எல்லா கிட்ஸுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோராக இருந்திருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு நான் கேட்குற ஒரே கேள்வி தான், ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் வளர்த்தியா, இவங்க எல்லாருக்கும் நீ என்ன செஞ்ச அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. நீ பண்ண ஒரே விஷயந்தான், நீ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வர டிஷர்ட் மாதம் மாதம் கலர் கலராக போட்டு வர டிஷர்ட், அந்த தொப்பி, கையில் போட்டிருக்க பேண்டு, ஏன் காலில் போட்டிருக்க ஷூலேருந்து செருப்புலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மெர்ச்சன்டைஸை நீ சேல் பண்ணுறதுக்காக தான் இவங்க எல்லாரையும் நீ யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பங்கமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் சொல்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரப்போகிற பேக்லாஷ் பேப்பர் வியூ என்னோட ஹோம் டவுனில் நடக்க போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப், என்னோட பசங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பன் கிக் போட்டு நான் உன்னை பீட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் ஒரு தரமான ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. குறிப்பாக ராண்டி ஓட்டனுக்கும் ஜான்சினாக்கும் நடக்க போகிற அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு. உடனே பேக் ஸ்டேஜில் ராண்டி ஓட்டன் போய்கிட்டு இருக்கும்போது ஆர்ட்ரூத் போயிட்டு ஸோ நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ ஜான்சினா உன்னால் பீட் பண்ணவே முடியாது, ஜான்சினா தான் லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஜிம்மி ஊசோ உள்ள வந்து ஸோ அப்படி தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோச்சிக்காக போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வராமல் ஸோ தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடுறாரு. உடனே அதே இடத்துல ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் சாண்டோஸ் எஸ்கோபாருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டோஸ் எஸ்கோபாரை ரே ஃபீனிக்ஸ் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட சாண்டோஸ் எஸ்கோபார் பேக் ஸ்டேஜில் போயிட்டு அவங்க டீமோட சண்டை போட்டுக்கிற மாதிரி அந்த இடத்துல ஆண்ட்ராய்டே உள்ள வந்து அவங்க டீமுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் அப் பண்ணுறாங்க. உடனே இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவென்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜேட் கார்கில் அண்ட் டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் நயோமிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் 4 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது, ஒரு தரமான ஒரு மேட்சாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் அண்ட் டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல ரெஃப்ரி சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல ஜேட் கார்கில் அந்த சாம்பியன்ஷிப்பை பிடிக்கும் அவங்களோட ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. உடனே டிஃபனி ஸ்டாட்டன் அந்த சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்குவாங்க. ரெண்டு பேரும் அந்த சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக இருந்து வந்து நயோமி அவங்கள அடிச்சுட்டு அவங்க அந்த சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு அவங்க 4 பேர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த WWE உமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபைனலி நயோமி அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கே இருக்க உமன் சாம்பியன் அவங்க எடுத்து காமிச்சிட்டு
ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.